என்னத்தா பயலுக்கு பதனி வாங்கி கொடுக்கறது? காசு வேணும்ல. ஓசின்னா முந்தைய விரிச்சிட்டாலே. அத்தாடி பதனி 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 பதுங்கி பதுங்கி போகுது. ஏன் பங்காளி இதுல எங்கேயோ பார்த்தா மாதிரி இல்ல? ஏண்டி கற்பனை தோட்டத்துக்கு களை எடுக்க கூப்பிடுற நேரத்தை பாரு. வந்தால. ஆமா பங்கு. சாமியார் சொல்ல உனேதான் நில்லு. ஏ பதினி விக்கிற இளநீ பங்காளி கூப்பிடாருல்ல பக்கத்துல வந்து நிக்கிறது. பேச்ச பாரு பேச்ச. பக்கத்துல வா அக்கத்துல வான்ட்டு. குருவி நீ அரசக்க நாயக்கனூர் தானே? எரசக்க நாயக்கனூரா? அந்த ஊர் எந்த பக்கம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. நான் கண்டமனூர் காரியில. பங்காளி அன்னைக்கு உண்மையில அவளை கொண்டு போய் இறக்கி விட்டீங்களா? அதே முணுமுணுப்பு தாளிக்கிறாள. எள்ளி எண்ணியும் கொண்டாங்க தாளிக்கிறேன். ரொம்ப தாளிக்கிறாள் பங்காளி. உண்மையிலேயே இறக்கி விட்டீங்களா? காமையகவுண்டம்பட்டி ரோட்ல அந்த பொம்பளை காணா போச்சு பங்காளி. கட்ட காலான்னு பாரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவுந்து பாக்குறேன்னு காலை கடிச்சிடாதீங்க. காலையும் பாப்பீங்க அதுக்கு மேலையும் பாப்பீங்க. ஆளை விடுங்கடா சாமி. ஏண்டா இந்த சிலுக்கோர் வீட்டுக்காரன் காளியம்மா வீட்டுக்கு ஓயாம வந்துட்டு போறானே, என்ன விஷயம்? காளியம்மாவுக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கட்டும் தான். அப்படியா? அது மேல ஒரு கண்ணா. என்னடா வரட்டிலே இருக்கிற? பேசாம புல்லு புடுங்குற மாதிரி கையிலே புடுங்கடா. இந்த ஏரி எரியுது. சோனான்னு ஒரு கேனை சாண புடிச்ச போய்ஸ் அப்படி. யாரோட சாண புடிச்ச சரியில்லைங்கிற? என்ன சொன்ன நீ? கத்தி உனக்கு பிடிக்க தெரியலன்னு சொல்றா. வென்று கொண்டாங்க முறப்பிரகாரம் செய்யும் தெரியும். மூஞ்சி முகரைக்கு ஏடா எம்ஜிஆர் கத்தி பிடிச்சு பாத்துக்கா? நீ பாத்துக்கடா. என்னடா கத்திய கையில வச்சுட்டு மூஞ்சில விளையாடுறீங்க? பேசுறான் பாருப்பா பேச்சு. ஏன் பழப்ப போய் தப்பா பேசுறான். ஐயோ அப்பாயா பாருப்பா வேடிக்கை பாடுறான். என்ன பண்ண போற நீ? செய்ய பண்ண போறேன். யாருக்கு? ஏன் உனக்கு தான். போய் வேலையா பாடுறா. இங்க பாரு கத்தி கையில வச்சிருக்கா பயப்படுறியா? ஆமா. எங்க ஆத்தா நான் பச்சை பிள்ளையா இருக்கும் போதே கத்திலேயே சேனை ஊத்தி சோனேன்னு பேரு வச்சு சாணம் பிடிக்க அனுப்பியிருக்கா. அதனால பயப்படாத. என் பழப்பு வெறும் சாணம் மட்டும் இல்ல, சேவிங்ல இருந்து கட்டிங்ல இருந்து சென்ட்ரிங் வரைக்கும் எங்களுக்கு தெரியுமா? சென்ட்ரிங் என்ன அப்படின்னா யாருக்கு தெரியும்? திரும்ப டேய் ஆட சும்மா இருப்பா. அட தைரியமா இருப்பா. இரியா சும்மா இருங்கடா. ஏய் என்னடா இது? நத்தம். அது ஏன்டா நத்தம் திண்டுகள ஏன் மூஞ்சில இருந்து வருது? இல்லப்பா கத்தி அங்கதானே வச்சேன். ஒண்ணுமில்ல பெருசு. கத்தில ஒரே ஒரு பாயிண்ட் பதம் கம்மி. அப்படிதான். ஒரு பாயிண்ட் இல்லப்பா 7-8 பாயிண்ட். உன்னை கேட்டாரா அவரு? கேட்டாரா? என்ன சின்ன பழத்தனமா இருக்கு ராஸ்கல். ரொம்ப அதிக பிரச்சனைமா போய் கிழிச்சு போய். ஓகே எங்க போறீங்க? ஏன் பயப்படுற? இல்ல இல்ல இல்ல. ஓகே நான் இருக்கல உனக்கு. சும்மா பாயிண்ட் போய் பேசி. திரும்ப பக்கம். அப்படி இரு. அதான் நான் சொல்ல 7-8 பாயிண்ட். டேய் ஏண்டா நீ பாயிண்ட் வச்சு ரம்மி விளையாடுறதுக்கு ஏன் மூஞ்சி தான் கிடைச்சதாடா? போய் மூஞ்சியை குடிச்சு அவர் தொழில பழக விட மாட்டேட்டாங்களே அன்னைக்கு. கருவேப்பிலை கொத்தமல்லி சீமத்தண்ணி நாளைக்கு அஸ்கு புஸ்கு அசலுன்னா எசக்கு பொஸ்கு. என்ன பட்டணத்துக்காரு பஞ்சு மிட்டாய் பாக்குற மாதிரி சுத்தி சுத்தி பாக்குறீங்க? கள்ள முட்டாயா இல்ல நல்ல முட்டாயான்னு கண்டுபிடிச்சேன்னு வையே. வேணும்னா கடிச்சு தின்னுங்க. அன்னைக்கு அறுவடைக்கு வந்தவ நீ இல்லையா? அறுவடைக்கா? நானா? எனக்கு வாய்க்கா தெரியுமா வயலு தெரியுமா? எங்க அப்பா பதனி அறுக்கி கொடுத்தா விக்க தெரியும். அம்பிட்டுதான். என்ன கேன பையன் நினைச்சியா? வந்தவ அசப்புல ஒன்ன மாதிரியே இருந்தாலே. ஓ அதுவா? அது எங்க அக்கா தங்கமா இருக்கும். ஓஹோ நீங்க பதனி விக்கிறீங்க, அவங்க என்ன விக்கிறாங்க? இதென்ன நல்ல கேள்வியா இருக்கு. நான் பதனி வித்தா அவ பாவக்கா விப்பா, கோவக்கா விப்பா, விட்டா உங்களையே விப்பா. ஏய் என்னடி சொன்ன? பதனிக்கு உப்பு இல்லன்னு வந்துட்டாரு. இவ சொர்ணமா தங்கமான்னு உரசி பாக்க ஆளையும் மண்டையும் பாரு. ஆளும் மண்டையும் பாரு. கடக்குது மயிலே
ஆத்தி பேச்சுல கத்தி காட்டுற புள்ள நீ சேரள்ளி ஆத்தி சேலையில் ஊத்தி பாக்குற புள்ள அரிசக்காட்டு குயிலே அடிரட்ட வாரு திமிரே நீ யாரடி ஆத்தி பேச்சுல கத்தி காட்டுற புள்ள நீ சேரள்ளி ஆத்தி சேலையில் ஊத்தி பாக்குற புள்ள அரிசக்காட்டு குயிலே அரிசக்காட்டு குயிலே மனம் தரிசா கலக்குது மயிலே நீ யாரடி ஆத்தி பேச்சுல கத்தி காட்டுற புள்ள நீ சேரடி ஆத்தி சேலையில் ஊத்தி பாக்குற புள்ள அரிசக்காட்டு குயிலே அரிசக்காட்டு குயிலே அடிரட்ட வாடு திமிரே நீ யாரடி ஆத்தி பேச்சில கத்தி காட்டுற புள்ள நீ சேரள்ளி ஆத்தி சேலையில் ஊத்தி பாக்குற புள்ளே அரிசக்காட்டு குயிலே சொர்ணா, உங்க வீட்டுக்கு யாரோ விருந்தாடி வந்திருக்காங்க, போடி. விருந்தாளியா? யாரா இருக்கும்? உன் மனசுல என்ன நினைச்சிருக்க? நீ யாரு, எந்த ஊருக்காரு? எனக்கு இப்ப உண்மை தெரிஞ்சாகணும். என்ன பஞ்சாயத்தா? பஞ்சாயத்து கடிச்ச மேல என் காதுக்கு மட்டும் கேட்காம போச்சு.
எதுக்கு தனியா வந்திருக்கீங்க? ஆல மரத்தையும் அரச மரத்தையும் மாட்டு வண்டிக்குள்ள வச்சு கொண்டாந்துருந்தா இங்கே நட்டு வச்சு உட்காருங்க, பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாம். ஏய் சிலுப்பட்ட, இப்ப மட்டும் நீ உண்மையை சொல்லல, அப்படி ஒரு பஞ்சாயத்து இங்க நடக்கும். என்னப்பா அப்படி பாக்குற? இந்த மருந்து வாங்க எப்படி காசு கிடைச்சதுன்னா? ஒண்ணுமில்லாத நமக்கு பனைமரம் தான் பசுமாடு மாதிரி. அது குடுக்கற பதினை மட்டும் வித்து நம்மளால தொண்டை நினைக்க முடியுதா? உசுர நான் பிடிச்சு வைக்கணுமே. அதான் கழுத என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு அறுவடை காட்டுக்கு அடி வயித்துல துணியை கட்டிட்டு புல்ல தச்சியா போனேன். 50 ரூபாய் கொடுத்தாங்க. என்னம்மா சொல்லணும், உன் கல்யாணத்துக்கு அது மட்டும் தானே இருக்குது. நீ வெத்தலை பாக்கு வாங்க கொடுத்து சொல்றிய கூட அதுதானே போட்டு வச்சிருக்க. நல்ல வேலை அதே இதுல சேர்த்து வச்சு, இல்லனா இன்னைக்கு இந்த சில்லற மிஞ்சிருக்குமா, நம்ம மானந்தான் மிஞ்சிருக்குமா? ஏன் பையன் மேல பாசம் வச்ச? தடிக்கு விழுந்தா கூட தலைமையில ஏன் பையனை தூக்கி வச்ச? ஒண்ணுமில்லாத வெறும் கழுத தானே நானு. இருந்து என்ன ஆக போகுது? நான் உசுரோட இருக்கிறதே உன்னைய காப்பாத்துட்டேன். இப்ப ஏந்தாயி இதெல்லாம் போய் பேசுற? பொழைக்க வழி இல்லாதவ பொழப்புக்கு பொய் சொன்னா கூட பொய் தானப்பா. ஊரு வீடுகள்ல பிள்ளைகளுதா கிளுகிளு பாட்டுவாங்க. இந்த குடிசையில நான் தான் கிளுகிளுப்பேன் எங்க அப்பனுக்கு. அப்ப இருமலுக்கு மருந்து வாங்க காசுல அன்னைக்கு ஊரெல்லாம் சுத்தி பதினி வித்தாலும் 10 ரூபாய் தேராதுன்னு தான் கருப்பு சாமியை கும்பிட்டு கருத்தறுக்க வந்தேன். சித்திரை வைகாசில பனைமரம் தண்ணி தந்தா உள்ளங்கால கரைச்சாது உன் காசை திருப்பி தந்திருப்பேன். விதைச்ச பொய்ய அறுக்க தெரியாட்டியும் பொதிச்ச மெய்ய தந்துட்டல, எடுத்துட்டு போங்க. சித்திரை வைகாசில பனைமரம் தண்ணி தரும்ல, அப்ப வரேன். தம்பி, டேய் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கடா. உனக்கு எங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீ நக்கி சாப்பிட்ற, நாங்க கையில அள்ளி சாப்பிட்றோம். நக்கி சாப்பிட்டாலும் நன்றியோட இருக்க, ஆனா கையில அள்ளி சாப்பிட்ற மனுஷன் பூரா நன்றி கிட்டவனா இருக்கானடா. உலகமாடாது. இதத்தான் புரட்சி தலைவர் அன்னைக்கே பாண்டாரு. முகத்துக்கு நேரே சிரிப்பவர் கண்கள் முதுகுக்கு பின்னால் சீரும். நீப்பா எப்பா என் பாட்டுல இருக்க கருத்தை கேட்டு ரசிச்சுட்டாடா ராசா. யாரு? எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ஓ, நீதான் பேசிக்கிந்தியா? ஒருத்தன் தனியா பாட ஆரம்பிச்சுட்டான்னாவே அவனுக்கு வேலையே இல்லைன்னு தான் அர்த்தம். ஆமாப்பா. அண்ணன் கிட்ட சொல்லப்படாதா? என்ன உனக்கு வேலை இருக்கா? என் கூட வேலை தர்றேன் பாரு. புறப்படுவோமா? எப்பா இன்னைக்கு ஒரு நாள் பூரா வேலை இருக்குமோ? ஒரு நாள் அண்ணையா, ஒரு நாள், ஒரு வருஷம் கூட இழுத்து வச்சு செய்யி. ஏத்தத்திலயும் இறக்கத்திலயும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா? பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாறு தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயா அம்மா. ஐயா வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுது பா. எங்க? அங்க அங்க. எதப்பா சொல்ற? மழை தண்ணியே இல்லாம மழுங்கி போய் மட்டமல்லாக்க கிடக்குதே, அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய 2ஆ பொளந்து மான் கொம்பு மாதிரி சிறுசா சீவி என் கையில சின்னதாக்கி கொடுக்குற. என்னடா சொல்றீங்க? ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? எங்க தாத்தா